சக்கரவர்த்தி அக்பர் பாதுஷா அடிக்கடி மாறுவேடத்தில் நகர் சோதனைக்குச் சென்று நாட்டு நிலைமையை அறிவது வழக்கம். ஒரு நாள் அரசர் பீர்பாலுடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது தான் தன்னந்தனியாக நகர் சோதனைக்கு போவது பற்றி மிகவும் பெருமைப்பட்டு கொண்டார். பீர்பால், தாங்கள் மாறுவேடத்தில் தன்னந்தனியாகச் செல்வது பாதுகாப்பானதல்ல. ஒரு துணையுடன் செல்வதே நல்லது என்று கூறினார். இதனை கேட்ட அரசர் பலமாகச் சிரித்தார். பீர்பால், எனக்கு துணையா? எதையும் சமாளிக்கும் வல்லமை எனக்கு உண்டு. என்னிடமெவரும் வாலாட்ட முடியாது என்று பெருமைபட கூறினார். பேரரசர் அவர்களே, நீங்கள் வல்லவரென்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது. ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது, யானைக்கும் அடிசருக்கும். எனவே துணையுடன் செல்வதே நல்லது என்றார். பீர்பால், துணையுடன் செல்வதற்கு நான் கோழையல்ல என்றார். நாணுற்ற நண்பன் என்ற முறையிலும் நாடாளும் மன்னரின் நலத்தின் மேல் நாட்டம் கொண்டதாலும் நான் கூறவேண்டியதை கூறிவிட்டேன். அதற்கு மேல் உங்கள் விருப்பம் என்று பீர்பால் கூறினார். அத்துடன் அந்த விவாதம் நிறைவு பெற்றது. நாட்கள் பல கடந்தன. ஒரு நாள் அக்பர் எவரும் தன்னை எளிதில் அடையாளம் காண முடியாத அளவிற்கு மாறுவேடம் பூண்டு வீதி வழியே நகர சோதனைக்குச் சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து அவர் செல்லும் வீதிகளிலும் ஒரு தாடி ஆசாமி வந்து கொண்டிருந்தான். தன்னை ஒருவன் பின்தொடர்வதை கவனித்துவிட்ட மன்னர் வெவ்வேறு சந்து பொந்துகள் வழியாக சுற்றி வளைத்துச் சென்றார். தாடிக்காரனும் அவர் சென்ற வழிகளிலேயே பின்தொடர்ந்ததால் அக்பருக்கு அவன் மேல் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஓரிடத்தில் அரசர் நின்றார். அவனும் சற்று தூரத்தில் நின்று முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டிருந்தான். பெருத்த சந்தேகம் கொண்ட மன்னர் அவனருகில் விரைந்து சென்றார். பதற்றமுடன், யார் நீ, எதற்காகென்னை பின்தொடர்ந்தாய் என்று கேட்டார். உன்னைப் போலவே நானும் ஒரு மனிதன். எனது விருப்பப்படி இங்கும் நடப்பேன். அதனை கேட்க நீ யார் என்று தாடிக்காரன் கேட்டான். இதனை கேட்டதும் மாறுவேடத்தில் இருந்த மன்னருக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. என்னையா யாரென்று கேட்கிறாய்? நான் இந்த நாட்டின் மன்னன் என்றார் அக்பர். இதை கேட்ட தாடிக்காரன் பலமாகச் சிரித்து விட்டு, இப்படித்தான் சொல்லிக் கொண்டு பல பைத்தியங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. நான் எனது விருப்பப்படி நடக்க எனக்கு உரிமை உண்டு என்று அலட்சியமாக கூறினான். இதனை கேட்ட அக்பருக்கு கோபம் அதிகமானது. என்னிடமா விளையாடுகிறாய்? இதோ முத்திரை மோதிரத்தை பார் என்று பையிலிருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து நீட்டினார். அதனை உடனே தாடிக்காரன் பறித்துக்கொண்டு, மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடு. இல்லையெனில் நடப்பது வேறு என்று மிரட்டினான். உடனே அக்பர், என்னையா மிரட்டுகிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறிவிட்டு சற்று தொலைவில் நின்ற சேவகன் ஒருவனை கைதட்டி கூப்பிட்டார். அவன் அருகில் வந்ததும் தாடிக்காரன் முத்திரை மோதிரத்தை காட்டினான். அதனை பார்த்த சேவகன் அவனுக்கு தலை தாழ்த்தி வணக்கம் தெரிவித்தான். சேவகனே, இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் தன்னை சக்கரவர்த்தி அக்பர் என்று கூறிக் கொண்டிருக்கிறான். இவனை இழுத்துக்கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டுவிடுங்கள் என்று கூறி விட்டு தாடிக்காரன் சென்று விட்டான். அக்பர் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் சேவகன் அதனை பொருட்படுத்தாமல் நகருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுவிட்டான். எத்தனையோ மன்னர்களை வெற்றி கண்ட மகா சக்கரவர்த்தி அக்பர் ஒரு தாடிக்கார முதியவனால் ஏமாற்றப்பட்டதை எண்ணி வேதனையடைந்தார். தன்னிடம் பறித்த முத்திரையை வைத்து அவன் மேலும் ஏதாவது விபரீதம் செய்துவிடுவானோ என்று அஞ்சினார். தனது அவசர புத்தியினாலும் துணையில்லாமல் செல்ல வேண்டாம் என்று பீர்பால் சொன்ன அறிவுரையை கேட்காததாலும் ஏற்பட்ட இன்னலை எண்ணி மனம் வருந்தினார். அரண்மனைக்கு நடந்தே வந்து சேர்ந்தார். மறுநாள் அதிகாலையில் சேவகன் ஒருவன் ஒரு கடித உரையை கொண்டு வந்து அக்பரிடம் கொடுத்ததும் அதனை பிரித்தார். அதில் அரச முத்திரையுடன் ஒரு கடிதம் இருந்தது. கடிதத்தை படித்தார். சக்கரவர்த்தி அவர்களே, துணையின்றி தாங்கள் நகர சோதனைக்குச் செல்வதால் எப்படிப்பட்ட விளைவும் ஏற்படும் என்பதை தாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே தங்கள் முத்திரை மோதிரத்தை தாடிக்காரன் வேடத்தில் வந்து பறித்தேன். சிரமத்திற்கு பொறுத்தருளும். தங்கள் உண்மை விசுவாசி பீர்பால். படித்து முடித்ததும் தாடிக்காரனாக வந்தது பீர்பால் தான் என்பதை அறிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். அன்று முதல் தன்னந்தனியே நகர்வலம் செல்வதை நிறுத்திக் கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.